எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் அல்வா செய்வது எப்படி அப்படின்றத பத்தின பதிவு. இதுக்கு கேரட்டை திருகி பால் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சட்டியில நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொரிய விட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சமாக சவக்கிறப்போ திராட்சையை போட்டு திராட்சை பலூன் மாதிரி வரப்போ வேக வச்ச கேரட்டை பாலோட சேர்த்து ஊற்றிக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து சர்க்கரை போட்டு நல்லா சுருள கிண்டணும். இடையில நெய்யையும் ஊற்றி நல்லா அந்த அல்வாவை கிண்டணும். அது அல்வா பதம் வரப்போ எப்படி அல்வா பதம் வரும் அப்படின்னு தெரியும்னா, அந்த கேரட் அல்வா வடைச்சட்டியில் ஒட்டாமல் பிரிஞ்சு வரும். அப்போ தான் அது கேரட் அல்வா பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வரப்போ அடுப்பை அணைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து பரிமாறி சாப்பிடலாம். இதனுடைய முழு பதிவும் ஏஎம்கே ப்ளூமின்ற யூடியூப் சேனலில் விளக்கமாக இருக்குது. அதனை பார்த்து செய்து சுவைத்து மகிழுங்கள்.